Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala rasulihil ameen Wa ala alihi wa sahbihi ajma'in Faman tabi'ahu bi ihsan ila yawmiddin Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid A'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim Wa yut'imuna at-ta'ama ala hubbihi miskinan wa yatiman wa asira இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார கொள்கை, எகனாமிக் பாலிசி என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாம் என்ற இறை மார்க்கம் மறுமையை இலக்காக கொண்டு, மறுமையின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கமாக இருந்தாலும், இம்மையில் அவர்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நேர்மையான முறையிலும் தங்களுடைய வாழ்வாதார தேவைகளை நியாயமான முறையிலும் பெற்றுக்கொள்கின்ற வழிகாட்டுதலையும் இஸ்லாம் வைக்கின்றது. ஏனென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ் அவனுக்கு படைத்திருக்கக்கூடிய பசி என்ற உணர்வு. அதை பூர்த்தி செய்வதற்காக அவனுக்கு மிகவும் அவசியம் இந்த உலகில் அவனுக்கு ரிஸ்க் என்ற அந்த வாழ்வாதார தேவைகளை பெற வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய சிறந்த படைப்பினமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய அருள்கொடையின் மூலமாக, தன்னுடைய அருள்வளத்தின் மூலமாக ரிஸ்க்குகளை வழங்குகின்றான். ஆனால் நிபந்தனை, அந்த அருள்வளத்தை தேடுவதற்கான ஒரு கடுமையான, நேர்மையான, முறையான ஒரு உழைப்பு அந்த மனிதனிடத்தில் தேவை என்று இஸ்லாம் கருதுகிறது. இஸ்லாம் வறுமையை வெறுக்கின்றது. காரணம், வறுமைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குஃபுர் என்ற நிராகரிப்புக்கே தள்ளிவிடும் என்று இஸ்லாம் கருதுகிறது. வறுமைதான் ஒரு மனிதனுடைய தனித்துவமான தூய்மையான ஒழுக்கத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்திவிடும் என்று இஸ்லாம் கருதுகிறது. இன்று உலகத்திலே எல்லா விதமான தனிமனித சீர்கேடு, சமூக சீர்கேடு, ஒழுக்கக்கேடுகள், ஆட்சியாளர்களுடைய முறைகேடுகள், இவைகளையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் வறுமை என்ற அந்த கோர தாண்டவம் மனிதனை எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு தள்ளிவிடுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வறுமையை விட்டு இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை முன்வைக்கின்றான். அதே நேரத்தில் செல்வமும் செழிப்பும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக செல்வத்தை ஒரு மனிதன் பெற்றுவிடக் கூடாது என்பதிலும் இஸ்லாம் கவனமாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்றோம், ஏன் இந்த தலைப்பு? இன்று உலகமே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி. சர்வதேச அரங்கிலே டாலரின் மதிப்பு குறைந்து, யூரோவின் மதிப்பு அதிகரித்து, உலகெங்கிலும் எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசிகள் உயர்ந்து, சாதாரண தட்டு மக்களிலிருந்து நடுத்தர மக்கள் எல்லோருமே திகைப்புக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு இன்றைய பொருளாதார நெருக்கடியை உலகம் சந்தித்துக் கொண்டிருப்பது உண்மை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 845 மில்லியன் மக்கள் இன்று உலகம் முழுவதும் பட்டினி சாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 100 மில்லியனை இந்த பட்டினி சாவு தாண்டும் என்பதை பொருளாதார நிபுணர்களுடைய ஆய்வறிக்கை இன்று சமர்ப்பிக்கிறது. இதனால் உலகம் முழுவதும் ஃபுட் ரைட்ஸ் என்று சொல்கின்ற உணவு கலவரங்கள் ஏற்படும் என்பதை ஆய்வு நமக்கு சொல்கின்ற தகவல். எந்த அளவுக்கு இன்று நாம் பார்க்கின்றோம், 36 நாடுகளிலே இன்று உணவு கலவரங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மக்கள் அவருடைய பசியை போக்குவதற்குரிய
வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உணவுகள் இல்லாததின் காரணமாக வீதிக்கு வந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் அசம்பாவிதங்களையும் நிகழ்த்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கைத்தி, ஜினியா, மொரிட்டானியா, மெக்சிகோ, மொரோக்கோ, எகிப்து, செனிகல், உஸ்பெகிஸ்தான், யமன், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளிலும் உணவு கலவரங்கள் துவங்கி ஆங்காங்கே பல்வேறுபட்ட புரட்சிகள் வெடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு இன்றைய பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்ற செய்தி சைலண்ட் சுனாமி, அமைதியான ஒரு சுனாமி வெடித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஏன் இந்த நிலை? என்ன காரணம்? எதனால் இந்த உலகம் இப்பொழுது ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது என்பதற்குரிய காரணத்தை ஆய்வு செய்யும் பொழுது IMF என்ற இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டினுடைய தலைவர், உலக வங்கியினுடைய தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்ட்ரெஸ்ட் பேசிக் எக்கனாமி தான் இன்றைய பொருளாதார சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை முன்வைக்கின்றார். வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம் தான் இன்று இந்த உலகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் உணவு கலவரங்களுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் காரணம் என்பதை அந்த ஆய்விலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட வங்கிகள் திவாலாகி மூடப்பட்டு விட்டன. 6க்கும் மேற்பட்ட ஏர்லைன்ஸ் விமான நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமகாலத்திலே பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்குரிய வழி இல்லாமல் வங்கிகளே இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் திவாலை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இது முதல் காரணம். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த வட்டியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மொத்த மனித குலத்திற்கும் மத்தியிலே இறை தூதராக அனுப்பப்பட்ட இறை தூதர் மூலமாக முற்றிலுமாக ஹராமாக்கினான். லா நாகில ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபஹு. வட்டியை வாங்குபவன், வட்டியை கொடுப்பவன், வட்டிக்கு கணக்கெழுதுவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடியவன் எல்லோரும் அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியவர்கள். அந்த லானத் என்ற அந்த வார்த்தையினுடைய உணர்வுபூர்வமான உண்மையான நிதர்சனமான ஒரு தோற்றத்தை தான் இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்கும் நிம்மதி இல்லை. தனி மனித வாழ்க்கையில், சமூகத்தில், வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் கூட இன்று நிம்மதியை இழந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய லானத்துடைய அடையாளம் என்றுதான் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது காரணம், இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் பயோஃபீல்ஸ், அதாவது திரவங்களிலிருந்து, தானியங்களிலிருந்து எரிபொருளை தயாரித்ததின் காரணமாக இன்ற உலகத்தில் இன்று பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை சொல்கின்றார்கள். வீடுகளும் நிலங்களும் விற்கப்பட்டு அதிலே விவசாய இந்த திரவங்களின் மூலமாக எரிபொருள்களை, பயோஃபீல்ஸ் என்று சொல்கின்ற அந்த எரிபொருளை தயாரித்தது மூலமாக நிலங்களும் வீடுகளும் அபகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய நிலங்களிலிருந்து தானியங்கள் உற்பத்தியாவதற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது. 2007 13 மில்லியன் வீடுகளை, சொந்த நிலங்களை அமெரிக்கா அபகரித்துக் கொண்டு இது போன்ற பயோஃபீல்ஸ் என்ற திரவங்களிலிருந்து தயாரிக்கின்ற எரிபொருள்களை உற்பத்தி செய்தது. அதனால் இந்த உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியை உலகம் சந்திக்கின்றது என்று இரண்டாவது காரணத்தை சொல்கின்றார்கள். ராஜஸ்தானிலும் சரி, இன்றும் மலையடிவாரங்களிலே நக்சல்பாரிகள் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு இந்திய அரசுக்கு பலத்த ஒரு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே. ஏன் என்று சொன்னால் அதனின் பின்னணியில் ஒரு உண்மை இருக்கிறது. ராஜஸ்தானினுடைய மலையடிவாரங்களிலே தங்கமும் வெள்ளிகளுக்குரிய தாது பொருட்கள் அதிகமாக 2 பெரும் மலைகளிலே அடங்கியிருக்கின்றன. இதை டாடா தொழில் நிறுவனத்திற்கு அப்படியே இந்த மத்திய அரசு அப்படியே தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அந்த மலையடிவாரங்களில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து எப்படியும் நாங்கள் இந்த விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய உற்பத்திகளை பெருக்குமே ஒழிய இது போன்ற முதலாளிகளுக்கு நாங்கள் தாரை வார்க்க மாட்டோம் என்று உயிரை அர்ப்பணிக்கின்ற ஒரு போராட்டத்தின் பின்னணியாகத்தான் நக்சலைட்ஸ்கள் அங்கே உயிரை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இது மத்திய அரசு மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பிற்காலத்தில் இது போன்ற ஒரு நெருக்கடியை உலகம் சந்திக்க நேரும். மூன்றாவது காரணம், விவசாய நிலங்களை அபகரிப்பது. 2005 2007 மட்டும் இந்தியாவில் மட்டும் 1,50,000 விவசாயிகள் தற்கொலை செய்தார்கள். விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த நிலங்களுக்கு தேவையான உற்பத்திகளை உண்டாக்கக்கூடிய எந்த உதவிகளையும் இந்த அரசு செய்ய தவறியதனால் அந்த விவசாயிகள் தற்கொலை செய்தது மட்டுமல்ல, ஒரிசா மாநிலங்களில் எலியை சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டார்கள். கரும்பு மூலம் எத்தனால் என்ற எரிபொருளை தயாரிக்கப் போகின்றோம் என்று சொல்லி 2008 நவம்பர் 24
பீகாரின் முதல்வர் நிதிஷ்குமார் சர்க்கரை ஆலைகளை உருவாக்கப் போகின்றோம் என்று அத்தனை விவசாயிகளுடைய நிலங்களையும் அபகரித்த கொடூரம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆக உலகம் முழுவதும் இன்று பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருப்பதற்கு மூன்றாவது காரணம் விவசாய நிலங்களை அபகரித்தது. நான்காவது காரணம் எம்என்சி என்ற குளோபலைசேஷன், மல்டிநேஷனல் கம்பெனி, பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் உலகில் குக்கு கிராமங்கள் வரை முன்னெடுத்து சென்று ஒரு காலகட்டத்தில் ஒரு பானாசோனிக்கினுடைய டேப் ரெக்கார்டை வாங்க வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து யாரேனும் வரவுக்குடையவர்களிடத்திலே சொல்லிவிடுவோம். ஆனால் இன்று நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டிக்கடையில் கூட அந்த பானாசோனிக்கினுடைய எலக்ட்ரானிக்ஸ் ட்ரூப்ஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மல்டிநேஷனல் கம்பெனி, பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் உலகமயமாக்கல் கொள்கையின் மூலமாக எல்லாவற்றையும் சுருக்கிக் கொண்டு விட்டார்கள். இதனால் என்ன நடந்தது? பொருள்கள் மிக இலகுவாக கிடைக்கிறது தானே என்று நினைக்கின்றோம். இல்லை, விலைவாசி உயர்ந்தது. ஆனால் விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லாமல் போனது. எப்படி? ஸ்பெகுலேட்டிவ் சிஸ்டம் என்ற பதுக்கல் முறையிலே இந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தது. எப்படி பதுக்கல் முறை? வெங்காயம் இடையிலே விலை தட்டுப்பாடு ஏற்பட்டு டன் கணக்கிலே கண்டெய்னராக பாகிஸ்தானில் இந்தியா இறக்குமதி செய்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். காரணம், முதலாளிகள், எம்என்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தானியங்களில் 85% பருப்பு, அரிசி, எள்ளு போன்ற பிற தானியங்கள் வளர்கின்றது அல்லவா? இந்த தானியங்களிலே 85% மல்டிநேஷனல் கம்பெனி என்ற பன்னாட்டு தொழில் நிறுவனம் உலகத்தில் விளைகின்ற அத்தனை தானியங்களையும் 6 கம்பெனிகள் மட்டும் தான் வாங்குகிறது. 6 கம்பெனிகள் அப்படியே வாங்கி விவசாயிகளுடைய மலிவான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வித்து அந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் லாபத்தை பெறுகின்றதை ஒழிய விவசாயிகளுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. இது தானியங்களில். அதே போன்று பெப்சி, கொக்கோ கோலா போன்ற அந்த பானங்கள், அதுல 83% உலகத்தில் இருக்கக்கூடிய 3 கம்பெனிகள் கொள்முதல் செய்து வாங்கி அதிலே உழைக்கின்ற உழைப்பாளிகளுக்கு லாபத்தை கொடுக்காமல் இவர்களை சுரண்டிக் கொள்கின்றார்கள். வாழைப்பழம், அன்றாடம் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் 80% எம்என்சி என்ற மல்டிநேஷனல் கம்பெனிகள் வாங்கிக் கொண்டு, 3 கம்பெனிகள் வாங்கிக் கொண்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய, ஒரு குக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழை மர தோட்டத்தினுடைய வாழைக்காவினுடைய விலையை நிர்ணயிப்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி அதை விலையை நிர்ணயிக்கும். அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய வயிற்றை அடிக்கின்ற அளவுக்கு முதலாளித்துவத்தின் கொள்கைகள் தாண்டவமாடியதனால் இன்று உலகம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்திக்கிறது. சரி, தீர்வு என்ன? இதுதான் இன்றைய உலகத்தின் சூழல். அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது அதே வேர்ல்ட் பேங்கினுடைய லீடர் சொல்கின்றார், இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம், வட்டி இல்லாத வங்கி முறை எப்பொழுது இந்த உலகத்திற்கு அமலில் வருமோ அப்பொழுதுதான் இந்த நெருக்கடியிலிருந்து இந்த உலகம் தப்பிக்க முடியும் என்பதை அந்த உலக வங்கியினுடைய தலைவர் இதை இப்பொழுது ஒன்று கொண்டிருக்கின்றார். மார்டின் வால்ஸ் என்று சொல்கின்ற பைனான்சியல் டைம்ஸ் ஆசிரியை சுட்டி காட்டுகின்றார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகமயமாக்கல் கொன்ற என்ற அந்த குளோபலைசேஷன் என்ற அந்த கொள்கை பேரவலில் இன்று ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி முதலாளித்துவம் என்ற கேபிட்டலிசம் இத்தோடு முடிந்து விட்டது. முதலாளித்துவம் என்ற கேபிட்டலிச கொள்கை இறுதி நாளை சந்தித்து விட்டது. மார்ச் 14, 2008 முதலாளித்துவம் அமெரிக்காவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த கொள்கையாக இருக்கக்கூடிய முதலாளித்துவம் வீழ்ந்து விட்டது. மக்கள் வறுமையை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று மார்டின் வோல்ஃப் இதை சுட்டி காட்டுகின்றார். இது உலகளாவிய ரீதியில் இருந்தாலும் இந்தியாவினுடைய வறுமை நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவிலே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணக்காரர்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர்கள் தான் முஸ்லிம் பணக்காரர்கள். இந்தியாவில் அதிகம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய நகரங்களில் முஸ்லிம்கள் 38.4% வறுமை கோட்டின் கீழே இருக்கின்றார்கள். கிராமங்களிலே முஸ்லிம்கள் 26.91% வறுமை கோட்டின் கீழே இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 60% முஸ்லிம்கள் தங்குவதற்கு வீடு இல்லாமல் இந்த இந்தியாவிலே திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாட வாழ்க்கையின் ஒரு நாள் வருமானம் 8 ரூபாய் சந்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக இந்த உலக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிளாட்பாரங்களிலும், சாலையோரங்களிலும், ரயில்வே டிராக்கின் ஓரங்களிலும் மற்றும் குடியிருப்புகளுக்குரிய வசதிகள் இல்லாமலும் பள்ளிவாசல்களில் பிச்சை எடுக்கின்றவர்கள் இந்தியாவில் அதிகம் என்று சொன்னால் அதிலே அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் என்ற நிலைதான் என்று இருக்கிறது. டெல்லியில் மட்டும் பிச்சைக்காரர்கள் 60,000 பேர்கள் இருக்கின்றார்கள். இந்த 60,000 மிகவும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். இந்த அளவுக்கு வறுமை தாண்டவமாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வாழ்வின் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக வழங்கக்கூடிய இஸ்லாம் இதற்கு என்ன தீர்வை கொடுக்கின்றது? இந்த உலகத்திற்கே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறுமையை தீர்ப்பதிலிருந்து ஒரு தெளிவான பொருளாதார கொள்கையை முன்வைத்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் இதே போன்று வறுமைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே தூதராக அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில்
மக்கள் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வறுமையில் இருந்தார்கள். மக்கமா நகரத்திலே வறுமையும் பஞ்சமும் தாண்டவமாடி யூதர்கள் வட்டிக்கு பொருளாதாரத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். உணவுக்கு வழி இல்லாமல் அந்த மக்கமா நகர மக்களும் அரபுலக மக்கள் இருந்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சஹாபாக்கள், கொஞ்சம் மதீனத்துவாசிகள் மட்டும் விவசாயத்தை நம்பி இருந்தார்கள். ஆனால் மொத்தத்தில் அரபுலகம் ஒரு வறட்சி பிரதேசம் என்பதனால் வறுமை தாண்டவமாடிக் கொண்டிருந்த காலகட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் பீடித்துக் கொண்டிருந்த அந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படி ஒரு செழிப்பும் இரையச்சமும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு என்ன முயற்சிகளை எடுத்தார் என்று சொன்னால், இங்கிருந்துதான் இஸ்லாமிய பொருளாதார திட்டம் அவங்க ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முக்கியமான தீர்வை நோக்கி இந்த வறுமையில் இருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு முடிவெடுத்தார்கள். ஒன்று ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் என்று சொல்கின்ற உணர்வுபூர்வமான ஆன்மீக ரீதியான ஒரு தீர்வை கண்டார்கள். அது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது, சகோதரர்களுக்கு மத்தியிலே மறுமையினுடைய கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில் வசதியுடையவர்கள் வசதியற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த சகோதரத்துவம் என்ற உரையை இப்பொழுது நமக்கு சுட்டிக்காட்டினார் அல்லவா ஹஜ்ரத் அவர்கள். அதுபோன்று ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சமூக உணர்வை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தியது. இது ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வறுமையில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு அழகான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த துஆ, இறைவா நீ தடுத்திருக்கக்கூடிய ஹராமில் இருந்து எங்களை பாதுகாத்து நீ அனுமதித்திருக்கக்கூடிய ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்குவாயாக. எங்களுக்கு பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்துறாத, ஹராமுக்கு நாங்க போயிடக்கூடாது, ஹலாலை கொண்டு நாங்கள் திருப்தியாக வாழ வேண்டும். இன்னொரு அதுக்கு அடுத்து வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இங்கதான் கவனமாக கவனிக்கணும். உன்னுடைய அருளை இன்றி உன்னையன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையுடனாக நிற்க வைத்து விடாதே. மனிதர்களிடத்தில் யாசகம் கேட்டோ வழி இல்லை, என்னுடைய வயிற்று பசியை நீங்கள் துடைத்து விடுங்கள் என்று யாரிடத்திலும் பிச்சை கேட்கின்ற ஒரு நிலையை இறைவா நீ எனக்கு கொடுத்து விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய தன்மான உணர்வோடு வாழ்கின்ற, சுயமரியாதையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையின் திட்டத்தை இந்த உலகத்திற்கு முதலிலே அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்குதான் வறுமை ஒழிப்பின் மூல நிலைகள் ஆரம்பமாகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு திரும்பி வந்த சஹாபாக்கள், வறுமையும் பஞ்சமும் கஷ்டமும் வாகனம் இல்லாமல் யுத்தகலத்திற்கு வந்த சஹாபாக்கள், இவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். எப்படி துஆ? இதுவும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னஹும் ஹஃபாத்துன் ஃபஹ்மில்ஹும். இறைவா இவர்கள் நடைப்பயணிகளாக வருகின்றார்கள், இவர்களுக்கு வாகனத்தை நீ கொடுப்பாயாக. நடந்து வருகின்றார்கள், இவர்களால் முடியவில்லை, எந்த வசதியும் இல்லாமல் வருகின்றார்கள், வாகனத்தை நீ கொடுப்பாயாக. எப்படி கேட்கின்றார்கள் பாருங்கள். மறுமையை அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற ஒரு சமுதாய அமைப்புக்கு மத்தியிலே சமகால வாழ்க்கையிலே அவர்கள் கையேந்துகின்ற சமூகமாக மாறிவிடக் கூடாது என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருந்தார்கள். பாருங்கள், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள், இறைவா அவர்களுக்கு நீ ஆடையை வழங்குவாயாக. இவர்களுக்கு இவர்கள் வறுமையிலே இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நீ உன்னுடைய அருளை கொண்டு செல்வத்தை நீ தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய வளர்ச்சிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை பார்க்கின்றோம். சரி, துஆ ஒரு பிரச்சனையுடைய தீர்வுக்கு துஆ மட்டும் தீர்வாகுமா? துஆ தீர்வாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த துஆவுக்கு வழி சேர்க்கின்ற மிக முத்தாய்ப்பான முதன்மையான ஒரு வேலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய திறமை, ஆற்றல், சக்தி, வளம், உலக வாழ்க்கை, இவைகளை கொண்டு ஒரு கடுமையான ஸ்ட்ரகிள் என்ற கடின முயற்சி எடுக்க வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும். இஸ்லாத்தினுடைய பொருளாதார கொள்கையுடைய முதல் ஆன்மீக ரீதியான ஒரு தீர்வு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன், பிரார்த்தனை செய்வது. அதற்கடுத்து சமூக அக்கறையோடு கொண்ட ஒரு உறவை பின்னுவது. மூன்றாவது சொல்யூஷன், இஸ்லாம் தீர்வை சொல்வது என்னவென்று சொன்னால் கடுமையான உழைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதா, திருமிதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பகம் வாய்ந்த உண்மையான ஒரு வியாபாரி யாரோடு இருப்பார் தெரியுமா? நபிமார்களோடும், சித்தீகீன்கள் உண்மையாளர்களோடும், ஷுஹதாக்கள் வீரமரணம் அடைந்த ஷஹீதான ஷஹீதுகளோடும் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சோம்பேறியாக வேலைக்கு வழி இல்லாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டு வெந்ததை தின்று விதி வந்தால் சாவு என்று அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் பாராட்டியதில்லை.
உழைக்கின்ற ஒரு சமூக உருவாக்கத்தை, வியாபாரத்துறையிலே நேர்மையும் உண்மையோடும் செயல்படுகின்ற ஒரு மனிதன் எங்கே இருப்பான்? நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பான், சுஹதாக்களோடு இருப்பான், சித்திகீன்களோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக உறவோடு சேர்த்து வைத்தார்கள்? அனைத்தையும் இழந்து பஞ்சபிராதிகளாக உடுத்திய ஆடையோடு வந்த அந்த முஹாஜிர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு கொள்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்னதான் உயிர் தியாகங்களையும் செய்வதற்கு அவர்கள் முனைப்போடு வந்தாலும் பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்று சொல்கின்ற நடைமுறை தீர்வை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அல்லவா? காலை எழுந்தவுடன் பசிக்கும், இரவு உறங்கும் பொழுது பசிக்கும், வாழ்வாதார தேவைகளிலே உணவுடைய தேவையை ஒரு மனிதன் பூர்த்தி செய்ய தவறுவான் என்று சொன்னால் அவனுடைய அறிவும் மூளையும் சிந்தனையும் எந்த விதத்திலும் சிந்திக்காது, வேலையும் செய்யாது. அவனுக்கு பிரஷிங் ப்ராப்ளம், அழுத்தும் பிரச்சனை, பசியை போக்குவது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரே கொடுக்க முன் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய முன் வந்த சஹாபாக்கள், அதற்கு மறுமையில் கூலி கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த சஹாபாக்களுக்கு அன்றாட உணவுக்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? அதனால் தான் அன்சாரிகளோடு அந்த முஹாஜிர்களை இணைத்து வைக்கின்றார்கள். சகோதரர்களாக பாவியுங்கள், உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொடுங்கள் என்று அவர்கள் பாவித்தார்கள். அதிலே என்ன நடந்தது? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மக்காவிலிருந்து பஞ்சபிராதியை போன்ற அனைத்தையும் இழந்து விட்டு வந்தார்கள். அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அன்சாரி தோழரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைக்கின்றார். அந்த அன்சாரி தோழர் சொல்கின்றார், எனக்கு 2 தோட்டங்கள் இருக்கிறது, அதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், 2ஐயும் காட்டுகின்றேன். எந்த மனைவி உங்களுக்கு தேவையோ அதை நான் தலாக் விட்டு விடுகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதையெல்லாம் மறுத்தார்கள். வேண்டாம் வேண்டாம், உங்களுடைய உணர்வும் உங்களுடைய உதவி உபகாரத்தை நான் பாராட்டுகின்றேன், எனக்கு வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். காட்டப்பட்டது. நெய்யையும் பன்னீரையும் விற்று வியாபாரம் செய்து முன்னேறிய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே நாளிலே 80 அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக மாறினார். ஒரே நாளில் 80 அடிமைகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கக்கூடிய 48 முஸ்லிம்களையும் நான் என்னுடைய பொருளாதாரம் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்காக என்னுடைய தொகை அனைத்தையும் கொடுத்து நான் எப்படியும் விடுதலை செய்வேன் என்ற லட்சியம் கொண்ட செல்வந்தர்கள் இங்கே எத்தனை பேர்கள்? ஆனால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே நாளில் 80 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு முன் வந்தார்கள் தன்னுடைய செல்வத்தினால். செல்வம் அவருடைய உள்ளத்தை தடுமாற வைக்கவில்லை. நன்றாக புரிய வேண்டும். பொருளாதார திட்டம் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம் சமூகத்திலே. 100 குதிரைகளை, ஒரு போர்க்களத்திலே 1000 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டார்கள். 1000 குதிரைகளை. வீட்டில் ஒரு 10 கார் இருந்தா ஒரு காரை ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்ற மனநிலை வருமா? வீட்டில் உடைஞ்ச சைக்கிள் இருந்தா எடுத்து கொடுத்திருப்போம். அதை கூட எடைக்கு போட்டா என்ன வரும்னு கேட்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாய அமைப்பு, பொருளாதார திட்டத்தை எப்படி அவர்கள் வறுமையை ஒழிப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை கட்டி எழுப்பினார்கள். 50,000 தீனார்களை யுத்தகலத்திலே தர்மம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவர்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவுன்னு பார்த்தா, எப்போ 7ஆம் நூற்றாண்டு, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 2,03,02,000 தீனார்களை அவர்கள் ப்ராப்பர்ட்டியா விட்டு போனாங்க. 2,03,02,000 தீனார்ஸ் அவர்கள் விட்டு போனது ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு பார்க்கிறது. அதில் அவர்கள் என்ன வசியத் செய்து வைத்தார்கள் தெரியுமா? மரண சாசனம், உயிர் எழுதி வைத்தார்கள். எப்படி? பத்ர் சஹாபாக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 400 திர்ஹத்தை கொடுத்து விடுங்கள் என்னுடைய சொத்திலிருந்து. இப்படி 4000 திர்ஹம், 40,000 திர்ஹம் பத்ர் சஹாபாக்களுக்கு அந்த சொத்திலே கொடுக்கப்பட்டது. மீதி 80,000 திர்ஹத்தையும் தன்னுடைய வாரிசுகளுக்கு, ஒரு நபருக்கு 80,000 வீதம் அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய செல்வம் பங்கிடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இது எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது? வறுமையிலே தாண்டவமாடி ஈமானை இழக்கின்ற ஒரு சமூகத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. தன்னம்பிக்கை இழந்து, சுயமரியாதை இழந்து, தன்மானத்தை இழந்து பிறரிடத்தில் கையேந்துகின்ற நிலையை அல்லாஹ் விரும்பவில்லை. அவன் தேவையுடையவனாக இருக்க வேண்டும். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். வல்லாஹு கனியும் வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தேவையற்றவன், நீங்கள் எல்லோரும் தேவையுடையவர்கள். தேவையுடைய மனிதன் தேவையோடு இருக்கக்கூடிய இன்னொரு சக மனிதனோடு பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலைகளை இஸ்லாம் என்றுமே விரும்பவில்லை. அமெரிக்கா செய்த மிகப்பெரிய வீழ்ச்சி என்னவென்று சொன்னால், இன்று அமெரிக்காவிலே கடந்த 8 மாதத்திற்கு முன்னால் ஃப்ரீ பிரெட் ஸ்டால், எப்படி நம்ம கிராமங்கள்ல பஞ்சத்தின் நேரத்தில் கலவர நேரங்கள்ல இலவச கஞ்சி தொட்டி திறந்து வைப்பாங்க தெரியுமா?
அதுபோன்று அமெரிக்காவுடைய நகரங்களிலே இப்போது ஃப்ரீ பிரெட் ஸ்டால், வறுமையினால, பொருளாதார நெருக்கடினால, வேலையின்மையினால, பசியை போக்குறதுக்கு வேற வழி இல்லாம உலகத்திற்கே சர்வாதிகாராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேபிட்டலிசம் என்ற முதலாளித்துவ கொள்கையின் சொந்தக்காரராக அமெரிக்காவில் இப்பொழுது இலவச பிரெட் ஸ்டாலை திறந்து வச்சிருக்கிறான். வறுமையில இவன் போய் எங்க கடையில கொள்ளை அடிச்சிடக்கூடாது. அது நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வை இந்த சமூகம் சந்திப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை. அதே போன்று அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, இன்னொரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். வ அஸ்லிஹ் லீ ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி, இறைவா என்னுடைய உலகத்தின் வாழ்வு, என்னுடைய உலகத்தை நீ சீராக்குவாயா, உலக வாழ்க்கையை நீ சீராக்கு. ஏனென்றால் அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம். அதுல நான் கையேந்துகின்ற, தன்னம்பிக்கை இழக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துறாத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அல்லாஹ்ட்ட துஆவை. வாஸ்லிஹ் லி ஆখিরাতি, உலகத்தை மட்டும் முன்னிறுத்தி வாழ்ந்துட முடியாத ஒரு முஸ்லிம், இறைவா என்னுடைய மறுமை வாழ்க்கையும் எனக்கு சீராக்கு. ஏனென்றால் அல்லதி ஃபீஹா மஆதி, அதுதான் என்னுடைய விடுதலை, என்னுடைய பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த துஆ. இந்த உலகத்திலும் மறுமையிலும் இறைவா எனக்கு நன்மையை கொடு என்று, நல்லதை கொடு என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த செல்வச் செழிப்பான அந்த செல்வங்களை முதலீடாக எடுத்துக்கொண்டு ஷாம் பிரதேசத்திற்கும் சிரியாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்கு சென்ற தகவல் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அன்றிலிருந்தே உழைப்பை பின்னணியாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு வாழ்க்கை பாதையாக அமைத்தார்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா வரால் ஹனம், எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்கின்ற இடையராக அல்லாது எந்த நபியும் அல்லாஹ் அனுப்பவே இல்லை. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் ஆடு மேய்த்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஃபகாலு வ அன்தும் யா ரசூல் அன்த யா ரசூலல்லாஹ், قال نعم, நானும் ஆடு மேய்த்தேன். குன்து அராஹா அலா கராரீரி அலா கராரீத்தின் இலா அஹ்லி மக்கா, சில தானிய மணிகளுக்காக, சில திரகங்களுக்காக மக்கவாசிகளுடைய ஆடுகளை நானும் மேய்த்திருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அருள்மலை முழுவதும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் உழைப்பதனுடைய அவசியம் இருக்கிறதா? ஏன் உழைத்தார்கள்? இந்த சமூகம் தன்மானம் உள்ள ஒரு சமூகமாக, கொள்கையில் ஊறி திளைத்த உறுதியான ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறரிடத்தில் கையேந்துகின்ற சமூகமாக இருக்கக்கூடாது என்பதற்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன தாவூத் கான ஜவாரன் வ கான ஆதம் ஹராசுன் வ கான நூஹன் நஜ்ஜாரன் வ கான இத்ரீஸ் ஹய்யாத்தன் வ கான மூஸா ராயியன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயுதங்களை தயாரிக்கின்ற கொல்லராக இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆசாரியாக, ஒரு கார்பெண்டராக இருந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டைலராக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி எல்லோரும் தங்களுடைய தன்மானத்தோடு உழைப்பை செய்கின்ற ஒரு நபியாகத்தான் இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற உண்மை. மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அன் யஅகுல மின்ஹு அமலின் மின் அமலி யதா. புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற ஒரு கிவாலம் உணவு அவன் தன்னுடைய கரங்களால் சம்பாதித்ததன் அடிப்படையிலே சாப்பிடுவதுதான் மிகச்சிறந்த உணவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிடுகின்ற உணவு இருக்கின்றதுதான் அதுதான் சிறந்த உணவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் மனிதன் உழைக்க வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும். சோம்பேறியாக இருந்து கொண்டு வாழ்க்கையை விவிஐபி என்ற அடிப்படையிலே ஓப்பி அடித்துக் கொண்டு வாழ்வதை இஸ்லாம் எங்குமே வரும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்தில் எவனாவது வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்தான்னு சொன்னா 10 சவுக்கடி அவனை கூப்பிட்டு வச்சு, வீட்டுல சும்மா உட்காந்துருக்கான், வேலையே செய்யல, வெந்ததை திண்டு விதி வந்தா சாவுன்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு அப்படியே ஒழுந்துட்டு இருக்கான்னு சொன்னா உடனே கூப்பிட்டு வச்சு 10 சவுக்கடியை கொடுத்து அவனை வேலைக்கு இழுத்துட்டு கொண்டு தள்ளுவாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்தில் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. அதற்கடுத்து பாருங்கள், மா பாத்த மன் பாத்த கால்லம் மின் தொலபில் ஹலால் மாத்த மக்ஃபூரன் லஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அஸாக்கிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக, யார் ஹலாலான உணவை தேடுவதன் மூலமாக களைத்து இரவை கழிக்கின்றானோ, சோர்ந்து தளர்ந்து களைத்து விடுகின்றானோ இரவிலே, வகான மக்ஃபூரன் லஹு,
அந்த இரவு அதனால் அவனுடைய உழைப்பினால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலெல்லாம் உழைக்கிறான், இரவு வந்து சோர்ந்து தளர்ந்து அப்படியே தூங்கிடுறான். மக்கான மக்ஃபூரன் லஹு, அவளை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மன் அம்ஸா காலம் அமலி யதிஹி, தன்னுடைய கரங்களினால் உழைத்ததின் காரணமாக அந்த உழைப்பின் கவலையும் சோர்வும் அவனை இரவிலே மாலை பொழுதிலே அவனை தளரவடித்து விட்டது என்று சொன்னால் அவனை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது? மனிதன் சோர்ந்து அப்படியே வேலை இல்லாத ஒரு தண்டமாக இந்த உலகில் வாழக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. லா யஃப்தஹு இன்த பாபில் மஸ்அலா இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாபுன் ஃபக்கர். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு யாசகத்தின் வாசலை ஒருவன் துறக்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சை கேட்கின்ற வழிமுறையை யார் தேர்ந்தெடுக்கின்றானோ, அந்த வாசலை யார் திறக்கின்றானோ, அப்படி திறந்தவனுக்காக அல்லாஹ் வறுமையின் வாசலை தான் திறப்பானே அழிய அவனுக்கு செழிப்பை தரமாட்டான். யாசகம் கேட்கணுங்கிற ஒரு மனநிலையோடு ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னா அவனுடைய எல்லாத்தையும் வாங்கி நான் முன்னேறிடலாம் நினைக்கிறது நிச்சயமா முன்னேற முடியாது. அவன் மீண்டும் ஃபக்கீராகத்தான் ஆகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையின் மீது ஆற்றல் நம்பிக்கை கொண்டு தன்னம்பிக்கையோடு உறுதியாக ஹலாலான முறையிலே ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அவனிடத்தில் வரவில்லை. அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகின்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி யாசகம் கேட்க வருகின்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வந்த உடனே உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. என்கிட்ட நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு, ஆனா வீட்டில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு போர்வையும் ஒரு தட்டும். அந்த போர்வையை கொண்டு போத்திக் கொள்வேன், பகல் நேரங்கள் அதையே உடுத்தி கொண்டு வருவேன். இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு தட்டு இருக்கு, ஒரு திருவோடு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு வாங்குறாங்க. என்னுடைய சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, இதை யார் விலை கொடுத்துவாங்க? யார் வாங்குற மாதிரி தெரியல. மறுபடியும் கேட்கறாங்க. 2 திரகம் கொடுத்து சஹாபாக்கள் வாங்குகிறார். அப்படி வாங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திரகத்தை அவன் கையில கொடுத்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோ, இன்னொரு திரகத்தை கொடுத்து கோடாரியை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதற்கு கைப்பிடியை தன்னுடைய கரங்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுக்குறாங்க. காடுகள்ல போய் மரத்தை வெட்டிட்டு 10 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு. 10 நாள் கழிச்சு அவன் வந்து பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் 15 திரகம் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னான். உழைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி அந்த சஹாபாயை உருவாக்கியதை நாம் பார்க்கின்றோம். இது பொருளாதார பிரச்சனையிலிருந்து, வறுமையிலிருந்து ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்குரிய முதல் தீர்வு. இது உழைக்க வேண்டும், பிறரிடத்தில் யாசிக்க கூடாது என்று சொல்கின்றது இஸ்லாம். அதே நேரத்தில் வறுமையும் ஏழ்மையும் கஷ்டமும் அதிகமான குடும்ப தேவைகளை கொண்ட ஒரு மனிதன் என்னதான் உழைத்தாலும் போதுமானதாக இருக்க முடியாது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சிரமங்களை மனிதன் சந்திக்கத்தான் செய்கின்றான். வெற்று தத்துவங்களை சொல்லிவிட்டு இஸ்லாம் ஒதுங்கவில்லை. பிராக்டிக்கல் சொல்யூஷனுக்கு அடுத்து வருகிறது. 2வது தீர்வு, 3வது தீர்வு என்ன சொன்னால், கஃபாலத்துல் முஸிரீன மினல் அகாரிப், கஷ்டப்படுகின்ற, நஷ்டப்படுகின்ற, நலிவடைந்த, சிரமத்திற்கான வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஏழைகளை சொந்த பந்தங்கள் அப்படியே பொறுப்பேற்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இது 2வது தீர்வு இஸ்லாம் சொல்கின்றது. எத்தனை சொந்த பந்தங்களுக்கு நாம் நம்முடைய உதவிகளை, உதவிக்கரங்களை நீட்டி இருக்கின்றோம். சொந்த பந்தங்கள் கண்கலங்க நாம் ஒரு வசதியான வாகனத்தில் செல்வது சரிதானா? அல்லாஹ் இதை பொறுத்துக் கொள்வானா? இஸ்லாம் சொந்தமல்லாத மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தோடு இருக்கும் பொழுது ரத்த பந்த உறவினர்களுடைய விஷயத்திலே எவ்வளவு கவனமாக நாம் நினைக்க வேண்டும். 2வது தீர்வு இஸ்லாம் சொல்கின்றது. 3வது தீர்வு, சொந்த பந்தங்களை நீங்கள் அரவணைப்போடு செல்ல வேண்டும். இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். ஏழ்மையானவர்களை, வறியவர்களை பிறரிடத்தில் எதிர்பார்க்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. செல்வந்தர்களை, பணக்காரர்களை, வசதியானவர்களை, ஏழைகளை தேடி பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இவர்களை யாசிக்கின்ற எண்ணத்திலிருந்து தடுக்கின்றது இஸ்லாம். பணக்காரர்களை செல்வ செழிப்போடு திளைத்து ஊறி திளைத்து சுயநலத்தோடு இருப்பதையும் இஸ்லாம் தடுக்கிறது. இந்த 2 மனநிலை எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே வெல் பேலன்ஸ் கம்யூனிட்டி, ஒரு சமநிலை கொண்ட ஒரு சமுதாய அமைப்பு இந்த உலகத்தில் ஏற்படும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொன்னது மட்டுமல்ல, நிரூபித்து காட்டியிருக்கிறது. அது பின்னால் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். 3வது தீர்வு, இந்த பொருளாதார நெருக்கடியில் இந்த சமுதாயம் வறுமை கோட்டின் கீழே இருந்து இந்த சமூகத்தை, மனித சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பொருளாதார திட்டம் என்னவென்று சொன்னால், 3வது தீர்வு ஜகாத் என்ற ஏழைகளின் உரிமையை வழங்க வேண்டும். ஜகாத், அதற்குரிய 8 நபர்கள், ஃபகீர், மிஸ்கீன், கடனாளி, முஜாஹித், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே செயல்படக்கூடியவன், இது போன்ற 8 நபர்கள். இந்த 8 நபர்களுக்கும் இஸ்லாம் அவருடைய தரங்களையும் சூழ்நிலைகளையும் அறிந்து தேடி சென்று கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட இந்த ஜகாத் அடுத்த 92ஆம் வருடம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலகட்டம். இஸ்லாம் ஜகாத்தை கடமையாக்கி அடுத்த 92வது வருடம் யாருடைய ஆட்சி வருகிறது? கலீஃபா உமர் அல்ல, வரலாற்றின் 2வது உமர் என்று சொல்லப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஜகாத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லை. ஆப்பிரிக்காவுக்கு எடுத்து போய் சொல்றாரு. ஆப்பிரிக்காவுக்கு போனா அங்கேயும் யாரும் எங்கள்கிட்டையும் ஜகாத்திற்கு வாங்கிக்கங்கிறாங்க. கடைசியில கொண்டு வந்து பைத்துல் மால்ல தான் வச்சாங்க. இது வரலாற்றிலே வறுமையை ஒழித்து ஏற்றத்தாழ்வில்லாத தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாய அமைப்பை இந்த உலகத்தில் செயல்படுத்தி நிரூபித்து காட்டியது இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை ஒரு வெற்று தத்துவமாக சொல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார கொள்கையினுடைய 4வது அம்சம் என்னவென்று சொன்னால் கஃபாலத்துல் ஹஸானத்துல் இஸ்லாமியா, இஸ்லாத்தினுடைய பொக்கிஷங்களை, இஸ்லாத்தினுடைய பொருளாதார வளங்களை பாதுகாத்து அதை உரிய எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் வழங்க வேண்டும். ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வழிப்போக்கர்கள், கைதிகள், உடல் ஊனமுற்றவர்கள், இப்படி பல்வேறு ரீதியிலே தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யாத நிலையில இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிறுவனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு வைத்திருந்தார். டிடபிள்யூ அர்னால்ட் என்று சொல்கின்ற வரலாற்று ஆசிரியர் தி பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் பரவியது எப்படி என்ற ஒரு புத்தகத்தில் அவர் சொல்கின்றார், உலகில் ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் ஒரு நாடோடியாக பஞ்சப்பிரதியாக வழிப்போக்கனாக கிளம்புகின்ற ஒரு மனிதன் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது மிகப்பெரிய பணக்காரனாகவும் கோடீஸ்வரனாகவும் திரும்பி வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வறியவர்கள், ஏழைகள், ஊனமுற்றவர்கள் இவைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு பொதுவான அரசு கருவூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டிருந்தது. இதனால் இந்த பள்ளிவாசல்களிலும் பொது இடங்களிலும் ஊனமுற்றவர்களும் இதர மக்களும் பிச்சை எடுக்கின்ற நிலைகள் இஸ்லாமிய சமுதாய அமைப்பில் ஏற்படவே இல்லை. சிங்கப்பூர்ல ஒரு சிஸ்டம் முஸ்லிம்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அரசு அங்கீகாரத்தோடு. பிச்சைக்காரர்களை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். எப்படி பண்றாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டு நல்ல ட்ரெஸ், ஒரு வாரம் பேக்கெட் மணி இதெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஒரு வாரம் பேக்கெட் மணியை வச்சுக்கிட்டு அவன் ஃபுல்லா சுத்திட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அவனை வர சொல்லுவாங்க. வந்த பிறகு மறுபடியும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் செழிப்பா இருக்குங்க, நல்லா இருக்கேன், முகம்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் உன்னால் உனக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன அப்படின்னு ஒரு கிளாஸ். அதுல உன்னாலையும் உழைத்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கிளாஸை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாரம் உணவுக்கு தேவையான காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க. 3வது வாரம் வர வைப்பார்கள். அவன் இனிமேல் நான் பிச்சைக்கு செல்ல மாட்டேன் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வருவார்கள். வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாசம் அங்க தங்க வச்சு அவங்களோட ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்து மனநிலையை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு டூருக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மன உணர்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி முதலீடை கொடுத்து பிச்சைக்காரர்களை சிங்கப்பூரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டார்கள். அதில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கும் வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த மையங்கள் உலகத்திலே இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இது இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். இதை முஸ்லிம்கள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே. அதே போன்று அதற்கடுத்து வறுமையிலிருந்து இந்த சமூகத்தை, மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு தெளிவான பொருளாதார திட்டம் என்னவென்று சொன்னால் ஈஜாபு ஹுக்கூக்கு கைர் ஜகாத், ஜகாத் அல்லாத தான தர்மங்களை கொண்டு, சதக்காக்களை கொண்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது. ஜகாத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மம், இது அல்லாத இதர உபரியான தர்மங்களை கொடுத்து மக்களுடைய வறுமையும் கஷ்டத்தையும் போக்குகின்ற ஒரு நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார நிரம்பி சாப்பிடக்கூடியவன் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொன்னார்கள். காரணம், இது ஜகாத் எனக்கு கடமை இல்லை என்று சொல்லி அதை நாம் ஒதுக்கிவிட முடியாது. என்னுடைய வீட்டிலே என்ன நான் சமைக்கின்றேனோ அது அண்டை வீட்டிற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நான் சில பகுதிகளை நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜகாத் அல்லாத தர்ம உணர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து கொடுத்ததின் காரணமாகத்தான் அங்கே ஏழ்மை குறைந்தது. அடுத்து அஸ்-ஸதகாத்துல் கைரியாத் தனி மனிதனும் சமூகத்தையும் சீரமைக்கக்கூடிய தர்மங்களை வழங்குகின்ற ட்ரஸ்டுகள்,
அறக்கட்டளைகளை நிறுவுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார். எப்படி? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு உமர் ரலியல்லாஹுக்கு கைபர் யுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய தோட்டம் கிடைத்தது. அந்த தோட்டம் எனக்கு தேவையில்லை அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு செல்வம் இருக்கின்றது, ஆனால் இந்த கைபர் யுத்தத்திலே கிடைத்த இந்த தோட்டத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும், எனக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, உமரே நீ அதிலிருந்து தானியங்களை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து வருகின்ற அத்தனை விளைச்சலையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் கைதிகளுக்கும் நீ உபகாரம் செய்து கொண்டே இரு. ஆனால் இந்த நிலம் உன் பேரில் இருக்கும், இதிலிருந்து வருகின்ற அத்தனை விளைச்சலையும் எடுத்து ஏழைகளுக்கு நீ பகிர்ந்து கொடு. இதை அடிப்படையாக வைத்துத்தான் ட்ரஸ்டுகளையும் அறக்கட்டளைகளையும் ஏழை எளியவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை போட்டு அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதாரத்தை இதிலிருந்து எடுத்துக்கின்றார்கள். இது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்த ஒரு முன்னுரை. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. கபீரா அஷ்அரி என்ற ஒரு கோத்திரம், அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் போருக்குன்னு வரும்பொழுது அந்த கோத்திரத்துல யாருக்கிட்டையும் உணவு இருக்காது, ஒண்ணு இருக்காது, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போர்க்களத்துக்கு வந்துருவாங்க. போர் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது பார்த்தா அவங்க கிராமத்துல ஒண்ணுமே இருக்காது. அப்ப யார் யார்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எல்லா உணவையும் ஒரு துண்டுல போட்டு அதை ஒன்றரை கலந்து அந்த கோத்திரத்துக்காரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். இது யாரு? அஷ்அரி கோத்திரத்தினுடைய நிலைப்பாடு. இதை தெரிஞ்சவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு சமூக அக்கறையோடு கொண்ட அந்த கபீலாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாராட்டினார்கள் என்று சொன்னால், ஃபமின்ஹும் மின்னி வஅனா மின்ஹும், நான் அவர்களோடு இருக்கின்றேன், அவர்களோடு என்னை நான் அவர்களோடு இணைத்துக் கொண்டேன், நானும் அவர்களோடு இருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களில் என்னில் உள்ளார்கள், நானும் அவர்களில் உள்ளேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை போன்று இருக்க நானும் விரும்புகின்றேன் என்பதை சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார் என்று சொன்னால், இதுபோன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை, வாழ்வாதாரங்களை, செழிப்புகளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் உண்டாக்குவோம் என்று சொன்னால் நிச்சயம் வறுமையிலிருந்து இந்த சமூகத்தை மட்டுமல்ல மனிதகுலத்தை மீட்டெடுக்க முடியும். உலகத்தின் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கேபிட்டலிசம் என்ற முதலாளித்துவ கொள்கையில் இன்று அமெரிக்கா, பிரிட்டன் முதல் போன்ற நாடுகளில் எல்லாம் பிச்சை எடுக்கின்ற நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். முதலாளிகள் எல்லாவற்றையும் சுரண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கிளர்ந்தெழுந்த கம்யூனிஸ்டுகள், பொருளாதாரத்தை மையமாக கொண்டு கிளர்ந்தெழுந்த அந்த கம்யூனிஸ்டுகள், அந்த தொழிலாளர்கள் புரட்சி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் ரஷ்யாவிலே அங்கேயும் அவர்கள் பிரெட் துண்டுகளுக்காக அமெரிக்காவிடத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக உலகத்தில் பொருளாதார கொள்கையிலே மனித சமூகத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு நிம்மதியோடும் சீரோடும் சிறப்பாகவும் வழிநடத்துகின்ற ஒரு கொள்கை இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தந்த அந்த பொருளாதார கொள்கை மட்டும்தான். அதை நாம் நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலிருந்து நம் சமூகமாக நாம் அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் இந்த மாற்றத்தை நாம் காண முடியும். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அவர்களை தேடி கண்டுபிடித்தவருடைய தேவைகளை உணர்ந்து நாம் உதவி செய்கின்ற முற்படும் பொழுதுதான் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூக அமைப்பை நாம் கட்டி எழுப்ப முடியும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வறுமையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, செல்வத்திலும் செழிப்பிலும் அல்லாஹுவை மறந்து விடுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வறுமையும் அதை நம்மை புறக்கணிப்பில் தள்ளிவிடாமல், செழிப்பும் நம்மை நிராகரிப்பில் தள்ளிவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மிடத்தில் செல்வங்கள் வரும் பொழுது அல்லாஹுடைய அடியார்களில் தேவையுள்ளவர்களுக்கு வாரி வழங்கி அவனுடைய பாதையிலே செல்வத்தை செலவு செய்கின்ற ஒரு அப்துல் ரஹ்மான் போன்ற, அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற ஒரு மனநிலையை நமக்கு அல்லாஹ் தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.